சேர்த்து வந்து பேச போறேன். அதுக்காக வந்து என்ன பண்றேன்னா, அதாவது ஒரு கமர்ஷியலா என்ன பண்ணுவோம், ஒரு ஜாலியா ஒரு நண்பர்கள் மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோமா. இப்போ அண்ணன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பைபிள்ல இருந்து. படிக்கிறீங்களா? யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யோவான் 9ஆம் அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஓகே, போதும். இப்போ இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே பாதி பேர் பிளைண்ட் தான் இல்லைங்களா? கூட வந்திருக்கவங்க தான் அவங்க கூட வந்திருக்கீங்க. இப்போ இதுல நீங்க பாருங்க, அப்போ யாரு செஞ்ச பாவத்தினால அப்படின்னுட்டு ஷீடர்கள் நம்மள மாதிரி உள்ளவங்க கேட்குறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என் நாமம் மகிமைப்படுறதுக்காக நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி. அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலத்துல பிளைண்ட் வந்து அதிகம், கண் பார்வையற்றவர்கள் அதிகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கண் பார்வையற்றவர்களுக்கு விடுதலை சுகம் கொடுத்து தன்னை நான் தான் இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை அந்த இடத்துல. அதுக்கு பின்னாடி உள்ள வசனம்லாம் நீங்க நிறைய பேர் பேசி பார்த்துருப்பீங்க. என்னது, மண்ணை எடுத்து அதை குழப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, பூசுறாங்க. கண் பார்வை அடைகிறாப்புல உடனே அவரு போய் என்ன பண்றாப்புல, சாட்சி சொல்றாப்புல. பல ஊர்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு, இவர் தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு காரணமே இங்க உட்கார்ந்துருக்க உங்களை மாதிரி கண் பார்வையற்ற நபர்களால தான். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆச்சு, ஒரு பிராண்டு, ஒரு நேம் வந்து கிரியேட் ஆச்சு. இப்போ அது போக பாருங்க, இது நான் படிக்கிறேன். மத்தேயு 18. அவ்வேளையில் சீடர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போலவே தன்னை தாழ்த்துகிறவனவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நான் சென்னையில இருந்து ட்ரெயின்ல வரும் பொழுது ஒருத்தரை என்ன பண்ணிட்டேன்னா, அவரு என்ன மீச்சிட்டார். நான் என்னெல்லாம் அவரை திட்டினேன் தெரியுங்களா? ஏண்டா கண்ணு தெரியலையான்னு முதல் கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எருமாட்டு பயலன்னு. அதுக்கப்புறமா இன்னும் தகாத வார்த்தைகள் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, என் வாயில வந்து என்ன ஆச்சு, விழுந்துச்சு அந்த இடத்துல. இப்போ இதுல பாருங்க, முதல்ல ஒரு நபரை ஏண்டா வாடா போடான்னு சொல்றதே, ஒருமையில பேசுறதே என்னது, அதுவே அந்த இடத்துல என்ன ஆயிருது, அவர் என்னோட வயசுல மூத்தவர் அந்த அப்போ அதுக்கப்புறமா பாருங்க, ஒரு மனிதனை மிருகத்தோட என்ன பண்றேன், கம்பேர் பண்ணி பேசுறேன், திட்டுறேன். இதே இடத்துல இங்க உட்கார்ந்து இருக்க கண் பார்வையற்ற நீங்க இருந்தீங்கன்னா, ஒருத்தர் உங்களை மிதிக்கிறவரு ஆனா பெண்ணான்னு கூட உங்களுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? யாரோ மிதிச்சிட்டாங்கப்பா, அவ சின்ன பையனா பெரிய பையனா, கருப்பா சிவப்பா நெட்டையா குட்டையா ஒண்ணுமே தெரியாது. அவரை நீங்க எருமாடுன்னு சொல்ல போறது இல்ல. ஐயா, அந்த வழியில வேணா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வழியில நீங்க என்ன சொல்லுவீங்க, இயேசுவேன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? இயேசப்பா இயேசுவே அந்த வழியில. ஆனா நல்ல கண் பார்வை இருக்கிறவங்க நம்ம மனசுல இருந்து என்ன வருது? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சீடர்கள் கேட்கும் போது, யார் பெரியவனா இருப்பான்? பரலோக ராஜ்யத்துல எல்லாருமே போயிடலாம். இப்போ நான் ஒருத்தரை திட்டுறேன், ஒருத்தர் அவமரியாதையா அன்னைக்கு நான் பேசியிருக்கேன் ட்ரெயின்ல வரும்போது, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நானும் நீங்களும் அந்த இடத்துல எல்லாருமே பரலோகம் போயிடலாம். ஆனா சீடர்கள் என்ன போய் கேட்கிறாங்க, யாரு பெரியவனா இருப்பா? அந்த பரலோக ராஜ்யத்துல யாரு பெரியவனா இருப்பா, முதலிடத்துல யாரு இருப்பா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, இந்த சிறு பிள்ளையை போல ஒரு குழந்தைய போய் நம்ம ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய சீண்டிட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை என்ன பண்ணாது? இன்னைக்கு கண் பார்வையற்ற இங்க உட்கார்ந்துருக்க சகோதர சகோதரிகள், நீங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களோ அதை தான் ஒரு குழந்தை பண்ணும். கரெக்டுங்களா?
அதுக்கும் தெரியாது. அப்போ ஒரு குழந்தை அததான் இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப சிறு பிள்ளை போல ஆகுறது அப்படின்றது அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது? கண்ணு தெரியாது. அந்த குழந்தைக்கு வந்து ஏன் குழந்தைகிட்ட போய் யாரு சிரிப்பு காட்டினாலும் அந்த புள்ள சிரிக்கும். இப்ப நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது அந்த அக்காவோட கை என் மேல பட்டுடுச்சு. அப்படி அந்த அக்கா கை எடுக்கும்போது அதை இருக்காங்க பாருங்க, அந்த அக்காவோட கை என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா என் மேல பட்டுடுச்சு. அந்த அக்காவுக்கு பதட்டம் லைட்டா தான் இப்படி அவங்க எடுக்கும்போது. ஆனா அந்த அக்காவுக்குள்ள என்ன இதுன்னா, ஐயோ நம்ம யாரையோ தீங்கு என்ன பண்ணிட்டோம், யாரையோ காயப்படுத்திட்டோமோ, யார் மேலேயோ நம்ம, அந்த மாதிரி ஒரு பதட்டம். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட சிறு பிள்ளை குணத்தை போல பெரியவனா இருப்போம் பரலோக ராஜ்யத்துல. அது வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை இருக்கிறவங்களோட கண் பார்வை அற்றவர்களுக்கு அந்த கருணை, அன்பு எல்லாமே அதிகமா இருக்கும். இன்னொன்னு, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கருப்பா சோப்பா நெட்டையா குட்டையான்னு இங்க இருக்கிற ஒருத்தருக்குமே என்ன ஆகுது தெரியாது. சவுண்டு தான் கேட்கும். இவர் பேசுறாருப்பா, ஓ திருநெல்வேலிக்கார பைய போல இருக்கு, அந்த அந்த பேச்சு வந்து வார அடிபடுதுல, நம்ம ஊருக்கார பையா, நம்ம பக்கத்து ஊர் தானா, இதுதான் உங்க மைண்ட்ல இருக்கும். இதே இங்க இங்க இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கவங்க என்னெல்லாம் தெரியுமா கமெண்ட் போடுவாங்க? சொட்டமண்டன் போடுவாங்க. என்ன ஒருத்தன் என்ன எப்படி போடுவாங்க? எரும மாடு, அதாவது என்னது, கருத்த காக்கா, அண்டங்காக்கா, இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட சமீபத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மதிப்பு ஒரு ஒரு ஊழியக்காரங்கள்ல பெரிய ஊழியக்காரங்க சின்ன ஊழியக்காரங்கன்னு இல்லை, எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பாட்டில் அது உள்ள இருக்கிற தண்ணி ஒண்ணுதான், வெளியேதான் அக்வாஃபினா அந்த தண்ணி இந்த தண்ணின்னு கேன், அந்த லேபிள் தான் வேற. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து என்ன பண்ணிட்டாரு, தொப்பையோட சுத்துறாருன்னு சொல்லிவிட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவர் எதை பாக்குறாரு, அவரு கிட்ட இருக்கிற, ஆனா அந்த ஒருத்தர் ஆடல் ஊழியம் பண்ணிக்கிட்டு கிடக்குறவரு, பப்பு ஷோ மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறவரு, அவரை எப்படி சொல்றாரு, அவர் வயிற தொப்பைய வச்சு என்ன பண்றாரு, உருவ கேலி பண்றாரு. அப்போ இதுதான் கண்ணு தெரியறவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா கண் பார்வையற்ற சகோதர சகோதரிகள் நீங்க, இப்ப நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி பயங்கரமான கலருங்க, என்ன நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, எம்ஜிஆரே எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அவரே கருப்பா சோப்பா தெரியாது. நீ எம்ஜிஆர் மாதிரி இருந்தா என்ன, இதுதான் நீங்க, கரெக்டுங்களா? அப்போ உள்ளத்தை பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப இந்த இருதயத்தை பார்க்கிற நீங்க தான் பரலோக ராஜ்யத்துல என்னவா இருப்பீங்க, முதலிடம். அவ்வளவுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாப்ல. மற்றபடி கண் பார்வை இருக்கிற நல்லா இருக்கிற என்னையும் சேர்த்து சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கூட கருணாகர் அண்ணனும் சேர்த்துதான் 2வது 3வது இடம் தான். பரலோக ராஜ்யத்துல முதலிடம் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். சரிங்களா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்துருப்பாங்கன்னு நம்புறேன் என்னோட ஸ்பீச் மூலமா. திரும்ப நீங்க நல்லா பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேட்கிறாங்க, ஒருத்தர் பிறவிக்கு பிளைண்டா பிறந்தது அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, இவன் செஞ்ச பாவமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு, அப்போ அதுதான் சிறு பிள்ளையை போல. இப்ப இங்க இவ்வளவு பொருள் இருக்கு, ஒரு கண் பார்வை உள்ளவங்களுக்கு போய் இதை கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், வாங்கிப்பாங்க. எல்லாரும் ஏழைங்க, எல்லாம் கஷ்டப்படுறவங்க. ஆனா இது என்ன அரிசி, இது வேகமா வேகாதா, இது எம்புட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. இதோட வந்து என்ன பண்ணிருக்கலாம், கூட 200 ரூபாய் போட்டா அந்த பிராண்ட் வாங்கியிருக்கலாமே. இது என்ன பாமாயில். இந்த கண் பார்வை இருக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான், அது வராது உங்களுக்கு வந்து அந்த சிந்தனையே வராது. ஐயா கொடுக்குறாங்க, அதை தடவி பார்க்கும்போது தான் என்ன ஆகும், சோத்தை பொங்கி சாப்பிடும் போதுதான் அந்த எம்ஆர்பி ரேட்டு கூட உங்களுக்கு பார்க்க தெரியாது. இதுதான் உங்களுக்கும், நீங்க சிறு பிள்ளை தங்கம், ஐயா இந்தாங்க எங்க முன்னாடி வாங்கியான்னு சொல்லி சும்மா ஒரு கவரிங் செயினை போட்டா கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா கண் பார்வை உள்ளவங்க அதை பார்த்த உடனே இவன் கவரிங்க கொண்டு வந்து ஏமாத்துறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி என்ன ஆகும். அப்போ ஒருத்தரோட அன்பு என்ன ஆயிரும், ஏன் கவரிங் செயினை இன்னைக்கு வாங்க போனீங்கன்னா 600 ரூபாய்,
700 ரூபாய். அதுவும் ஒருத்தரோட அன்பு தான். ஆனா அதை பார்க்க மாட்டாங்க. என்ன தங்க மாதிரி கவரிங்க கொண்டு வந்து இப்படிதான் என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. நன்றி, வணக்கம். ஆழ்ந்த உறுப்பினர்ல கவர்மெண்ட் பேசுறேன். அவங்க பையனையும் அவங்க அம்மாவையும் கவர்மெண்ட் வீட்டம்மா 2 பேரையும் அனுப்பி நமக்கு இதை சமையல் பண்ணியிருக்கிறார்கள். கவர்மெண்ட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்படித்தான் அந்த ஊழியத்தில் ஒருவரை ஒருவர் நான் தாங்கும் பொழுது என்னுடைய ஊழியம் தொடர்ந்து இருப்பாங்க. ஜெபித்துக் கொள்வோம். இவங்க வந்து இன்னைக்கு நான் பொருளை சொல்லிடுறேன். ஏன்னா அது போய் உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு இதா இருக்கும். இது பொதுவானதுல நீங்களோட எடுங்க. மைக் வாங்கிட்டீங்களோ? ஆமா எல்லாரும் பேட்டி கொடுத்தாரு. உங்களுக்கு இவர் பேட்டி கொடுத்தது பெரிய ஒன்றும் சாப்பாடு சூப்பர் எல்லாரும். ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன். நானும் முதல்ல கொடுக்கும்போது எதுக்கு நல்லா தானே இருக்காப்புல. ஆமா, அவங்க அந்த அந்த சிஸ்டராக அப்படிதான் இருக்கு. பைபிள் வாசித்தாங்கல்ல, அவங்களும் ஹேண்டிகேப் தான். உட்கார்ந்துருக்கும்போது தெரியல. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.